விஜய் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். ஏறக்குறைய என்டிஏ கூட்டணி அமைந்ததற்கு பிறகு திமுக கூட்டணியை உடைக்க முடியாது என்று தெரிந்ததற்கு பிறகு அதிமுக கூட்டணியில் இணையக்கூடிய சில கட்சிகளை விஜய் குறிவைத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூட்டணிக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க போல. தாவேக தனிப்பட்டு நிக்கிறதுல கஷ்டம். எந்த ஆப்ஷனும் இல்லைங்க. ஒன்னு அவர் ஏடிஎம்கேக்கு போகணும், இல்லை தனியா நிற்கணும். அவர் கூட்டணி எல்லாம் அமைக்க முடியாது. ஞாபகம் வச்சு, பாமக தேமுதிக 2 பேர் தான் இன்னைக்கு வெளியில நிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் விஜய் கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதனால கூட்டணி அமைக்கிறதுக்கான தகுதி விஜய் கிட்ட இல்லையா, சூழல் இல்லையா? இல்லைங்க, தகுதியெல்லாம் யாரையும் தான் குறைச்செல்லாம் மதிப்பிடவே இல்லைங்க. அவரோட அரசியல் பலம் என்பது இன்னைக்கு அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைப்பதற்கான சூழ்நிலை இல்லை. ஏன்னா மிச்சம் இந்த ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்துடுச்சு. திமுக பக்கம் அவர் போகவே முடியாது, அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக திரும்ப வெளியில் வரமாட்டார். மீதி 2 பேர் தான், தேமுதிக ஒன்று, பாமக ஒன்று. இந்த 2 ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்குது. அவர் தலைமையில் ஒரு கூட்டணின்னு அமையுதுன்னா இந்த 2 பேரும் வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய எதிர்பார்ப்புகளெல்லாம் விஜயால பூர்த்தி பண்ண முடியாது. அதில் கண்டிப்பாக பாமக ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு தான் போகணும். அவங்க டிஎம்கே அலையன்ஸுக்கு வந்து ராமதாஸ் முயற்சி பண்ணாலும் அங்கே திரும்ப இருக்கிறதால அங்கே போக முடியாது அவரால். ஸோ மீதி இருக்கிறது தேமுதிக. எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அஃபேர். பெரிய அளவில் பணம் விளையாட போகுது. நீங்கள் பார்க்காத, நீங்கள் கற்பனை பண்ணாத அளவுக்கு படுமோசமான கேவலமான தேர்தலாக 26 இருக்க போகுது. 2 பேரும் பணத்தை வாரி அரைக்க போகிறாங்க கீழே. வாக்காளர்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளை இழுப்பதற்கும். இதுதான் உண்மையான அரசியல். இந்த இடத்துல வந்து திமுக அண்ணா திமுகவோட விஜயால போட்டி போட முடியாது. 2வது, அதிகாரம் வந்து பிஜேபி கிட்டையும் திமுக கிட்டையும் இருக்கிறதால இவர் இந்த கட்சிகளை இழுப்பது என்பதும் சாத்தியமற்றது. அவர் ஏதாவது ஒரு கூட்டணியில் போய் சேரணும், இல்லை தனியாக நிற்கணும். அவ்வளோதான் அவரோட ஆப்ஷன். அதனால் விஜய் வந்து குறி வைக்கிறார், அது வைக்கிறார், இது வைக்கிறார் இருந்தெல்லாம் அபத்தமான, குறைஞ்சபட்ச அரசியல் புரிதல் கூட இல்லாமல் வந்து விழக்கூடிய அப்பட்டமான உளறல்கள் தான் நம்ம இதை பார்க்கணும். அதை இக்னோர் பண்ணணும். முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அவர் எங்கே நிற்கிறார் இன்னைக்குன்றதை தெரிஞ்சுதுன்னா நீங்கள் இந்த மாதிரியான உளறல்களை பொருட்படுத்த மாட்டீங்க. இல்லை, அவர் முயற்சி செய்கிறாருன்றது ஒன்று. முயற்சியே பண்ணலங்க. அவர் முயற்சி பண்ணவும் முடியாது, அது அவருக்கும் நல்லா தெரியும். இதெல்லாம் கதை அழகிறானுங்கன்னு நான் இப்படிலாம் எழுதுறவனுங்க பேசுறவங்களுக்கு புத்தி இல்லை. இது என்னது இதெல்லாம்? நான் தான் இவ்வளோ நேரம் விளக்கமாக சொல்லணும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்றது ஒண்ணுங்க சார். நீங்க ஒரு சொல்றது ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் இது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான நடைமுறை தானே. மறைமுகமா அந்தரங்கத்துல ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அதைத்தானுங்க நான் சொல்றேன். உங்களுக்கு ஆசை இருக்கலாம் டேஷ் பண்றதுக்கு, அது நடைமுறையே இல்லைன்ற நான். அவரோட ஆசையை பத்தி நம்ம கவலை கிடையாது. நடைமுறையில் என்ன வரப்போகுதுன்றதை நான் பார்க்குறேன். அவர் முயற்சியே எடுக்கலன்றது என் பாயிண்ட். அவர் பாமகவோடையும் தேமுதிகவோடையும் பேசுறாருன்றதெல்லாம் அபத்தமான கருத்து. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஆசையும் கிடையாது. அவர் தெளிவா இருக்காரு. அவர் இது மிகப்பெரிய விளையாட்டு. இது 2 பேரும் 2 திமிங்கலங்கள் மத்தியில் அவர் நிற்கிறார். அவருக்கு அவரால் முயற்சியே எடுக்க முடியாதுங்க. அவருக்கு உள்ள ஆசை இருக்குதா இல்லையான்றதை பத்தி நம்ம பேசவே முடியாது. எல்லாருக்குள்ளயும் எல்லா ஆசையும் இருக்கும். அது கிடையாது இப்ப பிரச்சனை. அவர் நடைமுறையில முயற்சி எடுத்தாரா, அல்லது அது சாத்தியமா? முயற்சி எடுத்தாருன்றதே இல்லைன்றது என்னோட பாயிண்ட். அதை கூட விட்டுருங்க, எடுத்தாரா எடுக்கலையோ. அறவே 100% சாத்தியமற்றதுன்றதுதான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்குனது. இல்ல, இதுல இன்னொன்னு, எந்த சூழல்ல எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் ஆசை இல்லாம இருப்பாரு? அவர் மேல அர்த்தம் அவருக்கு புரியுங்க. அவர் மேல உள்ள நம்பிக்கையா? இல்லங்க, நான் சொல்றேன். ஏன்னா இவ்வளவு மறுபடியும் நான் சொன்னது உங்களுக்கு புரியல. மறுபடியும் ஒரு 1ஆம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி அரசியல் வகுப்பு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். 2 பக்கமும் 2 திமிங்கலங்கள். இதுல அவர் எங்க நிக்கிறாரு? இன்னைக்கு அரசியல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல 2 பேரும் எவ்வளவு செலவு பண்ண போறானுங்க தெரியுமா? 50ல இருந்து 100 கோடி வரைக்கும் செலவு பண்ண போறானுங்க. உங்க ஜனநாயகம் சவக்குழிக்கு போயிட்டு இருக்குது. கேலி கூத்தா மாறிட்டு இருக்குது உங்க ஜனநாயகம். சாமானியனுக்கும் இந்த தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பணம் வெள்ளமா ஓட போகுது. பல ஆயிரம் கோடி 2 பேரும் சேர்ந்து செலவு பண்ண போறானுங்க. இது நம்மளை விட அவருக்கு நல்லா தெரியும். இது என்னன்றது அவருக்கு தெரியும். அப்புறம் எப்படி அவருக்கு வந்து ஆசை இருக்கும், அல்லது வந்து இப்போ ஒரு முயற்சி பண்ணலைன்னு உங்களுக்கு எப்படி தெரியுன்றது? நீங்க நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. முயற்சியாவது செய்யுங்க. இது உங்களுக்கு எனக்குமான அரசியல் இல்லைங்க. இது 2 முதலைகளுக்கு இடையிலான 2 பண முதலைகள். முதல்ன்றதெல்லாம் சின்ன வார்த்தை. 2 மான்ஸ்டர்ஸ், ஏலியன்ஸ். அவங்களோட பலம் என்னன்னு உங்களால கற்பனை பண்ண முடியாது. சாமானிய மனிதனுக்கும் வரப்போற இந்த தேர்தலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்பயே பணத்தெல்லாம் உஷார் பண்ணிட்டானுங்க 2 பேரும், 2 தரப்பும். ஏடிஎம்கே போய் ஏன் பிஜேபியோட சேர்ந்தோம்? கீசெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. இன்னைக்கு திமுக எதிர்கொள்ளணும்னா அவங்களுக்கு மாநில அரசு, இவங்க மத்திய அரசு வேணும். இருக்கிற பணத்தை வெளியில் எடுக்கணும் செலவு பண்றதுக்கு. ஓட்டுக்கு துட்டு குத்தாதான் ஜனங்க ஓட்டு போடுவாங்க. நான் தான் சொல்லல, நீங்க பார்க்காத, எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்தறியாத படுகேவலமான தேர்தலாக 26 இருக்க போகிறது. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. வாழ்வா சாவா 2 பேருக்கும். இதுல விஜய் வந்து அவர் தலைமையில ஒரு கூட்டணினா கூட்டி கட்சிகளை நாம்கி ஆவாஸ் வச்சுக்கலாம் அவர். அல்லது அவர் போய் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல சேரணும். இது 2க்கு தான் ஒரு வாய்ப்பு. அவர் வந்து தனியா நிற்கிறாருன்னு தான் அதுக்கு அர்த்தம். சின்ன சின்ன கட்சிகளை, லெட்டர்பேடு கட்சிகளை சேர்க்கறதுக்கு 2 பேர் தான் இன்னைக்கு ரேஸ்ல தனியா நிற்கிறான். ஒன்று பாமக, ஒன்று தேமுதிக.
கண்டிப்பாக விஜய் கிட்ட அவங்க வரமாட்டாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ம், ம், ம். அவங்களுக்கு பிஜேபியை தவிர வேற ஆப்ஷனே கிடையாது. ம், 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 ம். அப்படியே வந்தாலும் அதிகபட்சம் தேமுதிக வரலாமே ஒழிய பாமக கண்டிப்பாக வராது. அவங்க ADMK தேமுதிகவும் விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் நான் சொல்றேன், அவங்க வர மாட்டாங்கன்றேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் அங்கே ஆப்ஷன், ஏடிஎம்கேல அவங்க 2 பேருக்கும் நல்ல ஆப்ஷன் இருக்குது. அவங்க 2 பேரும் எதிர்பார்க்கறத விஜயால கொடுக்க முடியாது, இருந்தாலும் கொடுக்க முடியாது, எடுக்க விட மாட்டான். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இதெல்லாம்? அதனால விஜய் வந்து குறி வைக்கிறாரு, அது வைக்கிறார், இது வைக்கிறாருன்றலாம் அறிவே இல்லாதவனுங்க எழுதுற எழுத்து அதெல்லாம். ம். அதை பேசுறதே நமக்கு அசிங்கம், வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது எங்கேயோ போயிட்டு இருக்கு இந்த அரசியல். நம்ம வந்து யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க. யாரையும் இழிவுபடுத்துறதோ காயப்படுத்துறதோ என் நோக்கம் இல்லை. இது என்னன்னு புரியாமல் பேசுகிறாங்க. பல ஆயிரம் கோடியை இறக்க போகிறானுங்க 2 பேரும், போட்டுட்டு அடிக்க போகிறானுங்க, மக்களை காசாலே அடிக்க போகிறானுங்க. திருவாளர் ஜனம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளோதான். இதில் எங்கேருந்து வந்து விஜயால வந்து ஒரு கூட்டணி அமைச்சு பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு ஓட்டை உடைக்கலாம், அவ்வளவுதான். இல்ல பாஜக கூட்டணியால பணத்தை எடுத்து எளிதா செலவு பண்ண முடியும் அப்படின்னா விஜய்க்கு இருக்கிற அதே ஸ்ட்ரகிள் திமுகவுக்கு இல்ல, இருக்கு. திமுக கிட்ட அது ஒரு கட்சி, நல்ல கேள்வி. ஆனா திமுக வந்து அது ஒரு கட்சி, 75 வருட பாரம்பரியமிக்க கட்சி. பணத்தை அந்த கட்டமைப்பு இருக்கு. கட்டமைப்பு இருக்கு, சரியான வார்த்தை, கட்டமைப்பு இருக்கு. இன்னொன்னு, பணம் இருக்கிற ஒரே காரணத்தால எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். வெறும் பணத்தால இவங்க யாரும் ஜெயிக்கல. இவங்க கிட்ட இருக்க அரசியல் செல்வாக்கு, வாக்கு வங்கி பிளஸ் பணம், அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க இதை. இதே பணத்தை பிஜேபி செலவு பண்ற பணத்தை, திமுக செலவு பண்ற பணத்தை விஜய் கிட்ட கொடுத்து செலவு பண்ண அவரால் பண்ண முடியாது, கட்டமைப்பு கிடையாது. ஓட்டுக்கு துட்டு கொடுக்கலாம் இடைத்தேர்தலில், திமுக அண்ணா திமுக தவிர எவனாலையும் கொடுக்க முடியாது. ஏன்? கட்டமைப்பு அவங்ககிட்ட தான் இருக்கு. பட்டி ஃபார்முலாவை திமுக பண்ணும், அண்ணா திமுக பண்ணும். பட்டி ஃபார்முலாவில் எவ்வளோ செலவு பண்ணானுங்களோ அந்த பணம் பிஜேபி கிட்ட இல்லையா? அது மாதிரி 10 மடங்கு பணம் பிஜேபி கிட்ட இருக்கு. ஒரு பிரயோஜனமும் கிடையாது, கட்டமைப்பு கிடையாது. உடனே நீ என்ன ஜனங்களை இழிவுபடுத்துறியான்னு. ஜனங்க ஏற்கனவே எனக்கு துட்டு கொடுன்னு தான் கேட்குறாங்க, மக்களே போல்வர் கைவர். அதனால பணம் இருக்கிறதால மட்டும் ஒருத்தன் ஜெயிக்க மாட்டான், ஆனால் ஜெயிக்கணும்னா பணம் வேணும், புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த கட்டமைப்புன்றது வந்து திமுக அண்ணா திமுக கட்டமைப்பு, அதிமுக ப்ளஸ் பிஜேபி, திமுக ப்ளஸ் ஆல் ஸ்மால் பார்ட்டிஸ் ப்ளஸ் ஸ்டேட் பவர் ப்ளஸ் அவங்களோட அனுபவம் ப்ளஸ் அவங்க கிட்ட இருக்க பணம், அவங்க கிட்ட இருக்க மீடியா, இதெல்லாம் விஜயாலெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. அதனால அவர் தலைமையில் ஒரு கூட்டணினா அது மக்கள் நல கூட்டணி மாதிரி இருக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இந்த யதார்த்தத்தை எல்லாம் புரிந்து கொண்டுதான் விஜய். எனக்கு தெரியுதுன்னா ஒண்ணுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நான், எனக்கு தெரியுதுன்னா விஜய்க்கு தெரியாதா? சார் அவர் அரசியலுக்கு நியூஸ் அதெல்லாம் கிடையாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு அப்படி குறைச்சி யாரையும் மதிப்பிடாதுங்க. சினிமாவில் இருந்தாலும் அவர் வந்து துல்லியமாக அரசியலை தெரிஞ்சு தான் வச்சிருக்காரு. பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போடுறாருன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவரை சுற்றி ஒரு பெரிய டீம் இருக்குது வெளியில தெரியாம. அப்ப எல்லாமே தெரியும்னா வேற ஏதோ ஒரு நம்பிக்கையில நிக்கிறாருல்ல? இல்லை, அவருக்கு சில ஆசைகள் இருக்குது. ஓட்டை பெரிய அளவில் உடைச்சு ஒரு அங்க அசம்பிளி வந்ததுனாலே அவருக்கு பெரிய லாபம் தானே. என்னுடைய கணிப்பு அடுத்த எலெக்ஷன்ல விஜய் தனியாக நின்றால் கண்டிப்பாக தொங்கு சட்டமன்றம் தான். விஜய் கணிசமா ஓட்டை உடைப்பாரு, ஜெயிக்க முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. அதாவது கணிசனமான இடங்கள்ல கூட. ஆமா, அவர் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் அவரால் செய்ய முடியும் நான் நம்புறேன். அதை நோக்கி தான் இது நகருதுன்னு தான் எனக்கு தோணுது. அவர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போகவில்லை என்றால் அங்கே போவதற்கு வாய்ப்புகளும் குறைவு. சீட் எங்கே இருக்குது உங்களுக்கு? சீட் ஷேர்களில் பிரச்சனை வரும். அப்போ அவர் தனியாக தான் நிற்கிறாருன்னா கண்டிப்பாக வந்து ஓட்டை உடைப்பார், நிச்சயமாக ஓட்டை உடைப்பார். திமுக விழுற ஓட்டில் 2% குறைஞ்சதுனாலே அது திமுகவோட வெற்றி தடுக்கப்படும், எழுதி வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஜெயிக்க முடியாது, ஆனால் திமுக ஆட்சி அமைக்க முடியாது, தொங்கு சட்டமன்றத்தில் வந்து நிற்கும். தமிழ்நாடு இது வரைக்கும் அப்படி ஒரு அரசியல். அதனால இன்னொரு தடவை வரக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. அதனால இன்னொரு தடவை வரணும்னு வராதுன்னு அவசியமே கிடையாது. 30 வருஷமா இந்தியாவில் தொடர்ந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சுது. திடீர்னு 77 ஏன் வந்து இப்போ ஜனதா பார்ட்டி ஜெயிச்சுது? 89 வரைக்கும் மக்கள் வந்து ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாங்க. தொங்கு நாடாளுமன்றம் 89லேருந்து 2014 வரைக்கும் இருந்தது. ஏன் இருந்தது? அதனால தமிழ்நாடு மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்கன்றதெல்லாம் அபத்தமான கருத்து. ஏன்னா டிஎம்கேவோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா, ப்ளஸ் அதிமுக பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பலத்தை வச்சு பார்த்தா, விஜய் உடைக்கக்கூடிய ஓட்டை வச்சு பார்த்தா, இது மூணையும் வச்சு பார்த்தா, என்னுடைய உள்ளுணர்வு என்பது தொடர்ந்து சொல்றேன், இது முழுக்க முழுக்க ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறது. அப்படித்தான் நான் அதை பார்க்கிறேன். விஜய்க்கு அரசியல் செல்வாக்கு திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னா, சமீபத்துல கூடக்கூடிய அந்த கட்டுக்கடங்காத கூட்டம், அவர் பூத் லெவல்ல நியமிக்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி நியமிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள், இந்த கட்டமைப்புலாம் கை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கலாம் முடியவே முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஜெயிக்க முடியாது. வெற்றி பெறுவது என்பது மிகப்பெரியது ஒரு விஷயம். திமுகவை 52 தேர்தலை புறக்கணிச்சுட்டு 57 நின்று 57, 62, 67 3வது தேர்தலில் தான் ஜெயிச்சது. காங்கிரஸ் செய்த தவறுகளால். அதுவும் 72 கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் 77 தான் ஜெயிச்சார். 5 வருஷம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லாம் ஜெயிக்கலாம் முடியாது, வாய்ப்பே கிடையாது.
அதுவும் இன்றைய தேர்தல்கள் என்பவை மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடக்கூடிய தேர்தல்கள். அந்த பணத்தையும் அவரால் மேட்ச் பண்ண முடியாது. பணம் இருந்தாலும் எடுக்க முடியாது. பணமும் அவர்கிட்ட இவங்க அளவுக்கு கிடையாது. ம், ம். வெற்றிலாம் அவரால் பெறவே முடியாது. 26ல் அவரால் வெற்றி என்பது கனவிலும் சாத்தியமற்ற ஒரு விஷயம். சில நிர்வாகிகள்லாம் பேசுறாங்க அவருடைய அந்த பூத் கமிட்டி மீட்டிங்லலாம் எந்த எல்லைக்கும் நாங்கள் செல்ல எந்த தயார். எல்லைக்கு போவீங்க நீங்க? இந்த துப்பாக்கி எடுத்துன்னு போய் பாகிஸ்தான் எல்லையில சண்டை போடுவீங்களா? எந்த எல்லைக்குன்னா என்ன? யாரை மிரட்டுறீங்க? எந்த எல்லைக்குன்னா என்ன அர்த்தம்? வாயை திறந்து சொல்லுங்க. பிஜேபியோட போவேன்றீங்க. அது ஒன்று தான் உங்களோட எல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே எல்லை அதிமுக பிஜேபி கூட்டணியில் ஐக்கியமாகுது. வேற எந்த எல்லையும் உங்களுக்கு கிடையாது. வேற எந்த எல்லையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க ஒரு 30 சீட்டாவது உறுதியா ஜெயிக்க முடியும்னா அது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல போய் ஐக்கியம் ஆகுறது தான். அந்த ஜோதியில கலக்கிறது தான். அது ஒன்றை தவிர வேற ஆப்ஷனே உங்களுக்கு கிடையாது. ப்ராக்டிக்கலா பேசுவோம். அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லைன்னா எவனாலையும் எதை பத்தியும் உறுதியா சொல்ல முடியாது. என்ன எவன் சார் எவன் இப்படி கூட போவான்னு சொல்றீங்க? நம்மளால சொல்லவே முடியாது. 2 இடதுசாரிகள் பிஜேபியோட போக மாட்டாங்க. காங்கிரஸ் பிஜேபியோட இல்ல போவாரு. இவருமே கொள்கை எதிரின்னு தானே சொன்னாரு. அப்படிதான் சொல்லுவாரு. அதனால என்ன? இப்போ இன்னொன்னு சொன்னார்ல கோயம்புத்தூர்ல எந்த எல்லைக்கும் போக தயார்னாரு. நடக்கிறது அசெம்பிளி எலெக்ஷனு. ஸ்டாலின் வேணுமா வேணாமான்ற எலெக்ஷன்ல எந்த எல்லைக்கும் போக தயார்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியும் நான் புறந்தள்ளவில்லை. அந்த ஆப்ஷனை நான் க்ளோஸ் பண்ணலன்றார். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். நான் அப்படித்தான் புரிந்து கொள்கிறேன். சார் இவர் சிஎம் கேண்டிடேட் சார். அப்படிதான் சொல்லுவாங்க. விஜயகாந்த் கூட அப்படிதான் சொன்னாரு. 26ல நின்று ஒருவேளை அவர் தோக்க தான் போறாரு தனியா நின்னா. தோத்தாருன்னா அதுக்கப்புறம் ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சுச்சுன்னா 5 வருஷம் டிஎம்கேவை ஃபேஸ் பண்ணணும். அல்லது ஏடிஎம்கே வந்து ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா ஏடிஎம்கேவையும் ஃபேஸ் பண்ணணும், டிஎம்கேவையும் ஃபேஸ் பண்ணணும். அந்த பக்கம் பிஜேபி நெருக்கம், இந்த பக்கம் டிஎம்கே நெருக்கம். ம். ஆனா உன் கையில 30 எம்எல்ஏ இருந்தான்னா அதோட அரசியலே வேற. அப்படித்தானே விஜயகாந்த் வந்தது அது. அவர் தன்னுடைய தனி மனித குணாம்சங்களால அந்த வாய்ப்பை கெடுத்துக்கிட்டு கட்சியும் அழிஞ்சுது. அவரும் போய் சேர்ந்தாரு. ம். ஆகவே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது விஜய் எந்த எல்லைக்கும் போவார் என்றால் அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர மாட்டேன் என்பதை மறுக்கவில்லை. அந்த ஆப்ஷனை ஒரு ஓப்பனா வச்சிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அது as of now இந்த தேதியிலிருந்து 2026 பார்த்து சொல்கிறதா அல்லது நெருங்கவும் இதே தான் இதை விட இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அது உறுதிப்படுத்த இன்னும் உறுதிப்படுத்தப்படும். அவர் 26ல ஜெயிக்க மாட்டார். எப்படி ஜெயிப்பார் அவர்? குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு இருக்கணும். நாளுக்கு நாள் களம் மாறலாம்ல. எப்படி மாறும்? நான் தான் இவ்வளவு தூரம் சொன்னேன்ல, மறுபடியும் இந்த பணம் உனக்கு எங்கேருந்து வரும்? அவரோட வெற்றி பணம் மட்டுமே தேர்தலை தீர்மானிக்குமா? பணம் மட்டும் தீர்மானிக்காது. ஆனா பணம் இல்லைன்னா அது உங்களுக்கு வெற்றி சத்தியமா கிடையாது. உங்களுக்கு முதல்ல நீங்க உங்க கட்சியோட வாக்கு வங்கி அன்டெஸ்டட். இந்த கூட்டத்தை வச்சுலாம் நீங்க எடை போடாதீங்க. ஸ்கேட்டர்டா 234 தொகுதின்னு இது எவ்வளவு தூரம் பதிவாகும். இன்னொன்று உங்களுக்கு செல்வாக்கு கூடுதுன்னா பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுகமாக கரங்க ஒத்துக்கிட்டு ஒழிக்கிறதுல வேலை பார்ப்பாங்க. விஜய் ஒழிக்கிறதுல பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. கேண்டிடேட் செலெக்ஷனில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உள்குத்தி எவ்வளோ நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் பட்ட அண்ணா திமுக பிஜேபியை திமுக கிட்ட தண்ணி குடிக்கிறான். திமுகவையும் ஒரு பக்கம் ஏற்றுக்கிட்டு ஒரு பக்கம் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி ஏற்றுக்கிட்டு எப்படி ஜெயிப்பணி நான் கேட்குறேன். 26ல் களத்தை பரிசோதிக்கலாம். 31 வேணா போட்டி உங்களுக்கு வாய்ப்பு பற்றி பேசலாம், யோசிக்கலாம். 26 உங்களுக்கு டெஸ்டிங் கிரவுண்ட், அவ்வளோதான், ட்ரையல் மேட்ச். 31 தான் உங்களுக்கான வாய்ப்பு என்பது 31 தான். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இருந்ததுன்னா இல்ல பணம் ஒரு ஃபேக்டர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல பணத்தை 2 கட்சியுமே அரைச்சிருப்பாங்க. அதான் நான் இவ்வளவு நேரம் சொல்றேன். இல்ல, ஒரு பணம் கட்சிக்கு மட்டுமே ஃபேக்டர் இல்லைங்க. வாய்ப்பு பிளஸ் பணம், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் செல்வாக்கு பிளஸ் பணம். விஜய்க்கு ரெண்டுமே இல்லைன்ற. ரெண்டுமே கிடையாது. ஜெயிக்கிற அளவு உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஓப்பனா பேசுவோம். அன்டெஸ்டடுங்க அவரு இது வரைக்கும். அப்படியே 24ல் கட்சி ஆரம்பிச்சு 26ல் ஆட்சி பிடிச்சிட்டீங்களா? என்னங்க கதை இதெல்லாம்? கொஞ்சமா யதார்த்தமா பேசுங்க. சீமான் தனியா நின்று என்ன சந்து எவ்வளவு கஷ்டப்படுறாரு இப்ப பாக்குறீங்கல்ல. எத்தனை தேர்தலில் நிக்கிறாரு? 14, 16, 19, 21, 24, 5 எலெக்ஷன்ல நின்று தான் அவருக்கு 8% வருது. முதல் தேர்தலை இது வரைக்கும் சந்திக்கல. நீ எப்படி ஜெயிப்ப நான் கேட்குறேன். சீமானுடைய ஃபேஸ் வேல்யூ 1000 ஃபேஸ் வேல்யூ, லெக் வேல்யூ, ஹேண்ட் வேல்யூ, மூக்கு வேல்யூ, கண்ணு வேல்யூலாம் இருக்கட்டும். அவருக்கு ஒரு 8% ஓட்டு இருக்கு. வாக்கு வங்கி அரசியலோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அவருக்கு ஓரளவு கற்றுக்கிட்டு இருப்பாரு. அது இப்போ குறைஞ்சிருக்கலாம், அது வேற விஷயம். பட் அவரால் எவ்வளோத்தை சாதிக்க முடிஞ்சது அதை சொல்லுங்க. ஏங்க 30% கிராஸ் பண்ணணுங்க. இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டு கிடையாது. விஜய்க்கு எந்த எல்லைக்கும் நான் போவேன் கோயம்புத்தூர்ல பூத் கமிட்டி மேனேஜர் அவங்க இதில் சொல்றாருன்னா நடக்க போது அசம்பிளி எலெக்ஷன்றதுனால அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவதற்கான தன்னுடைய வாய்ப்புகளை முழுவதும் அவர் மறுக்கவில்லை என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். போவார்னு நான் சொல்லலை, ஆனால் அந்த வாய்ப்பை அவர் மறுக்கவில்லைன்னு தான் நான் சொல்கிறேன். நாள் நெருங்க இது பைப்போலராக தான் போகுது. இருமுனை போட்டி தான். திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தான் போகுது. 2 பேரும் மறைமுகமாக களத்திலே இல்லாமல் போவாங்க. துரதிருஷ்டவசமாக அதுதான் தமிழ்நாடு அரசியல்.
களத்தில் ம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம விஜய்க்கு வாய்ப்பு போகுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல வாய்ப்பு இருந்தும் விஜய் அது வாய்ப்பெல்லாம் இல்லைங்க. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லைங்க. முறையெல்லாம் விஜய்க்கு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்ல. தனி மனித திறமைய பத்திலாம் இங்க நம்ம பேசல. அது விவாதமான விஷயமே ஒரு கிடையாது. கட்சியினுடைய உங்க கட்சிக்கு என்ன கொள்கை இருக்குது நான் கேட்கறேன். இதுவரைக்கும் உங்க கட்சி என்ன கொள்கைய நீங்க நிரூபிச்சீங்க? உங்க பாலிடிக்ஸ் என்ன? இன்னைக்கு எத்தன முக்கியமான விஷயம் நடக்குது. அவரு எங்க போனாரு? சும்மா வக்ஃபுக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போய் நடத்துறாங்க அது சார். ஒண்ணு போதுமா? எத்தன மக்கள் போராட்டத்துக்கு நீ தெருவுக்கு வந்த அத சொல்லு. எத்தன பிரச்சனைகளுக்காக நீங்க மக்களுக்காக பிரச்சனைக்காக தெருவுக்கு வந்து போராடுனீங்க? அனுமதி குடுக்கலன்றாங்க. போராடு, அரெஸ்ட் ஆவு. இதுவா பேச்சு? 1 1/4 வருஷம் கூட ஆகலங்க. அதுக்குள்ள என்னங்க பேச்சு இதெல்லாம்? நான் தான் சிஎம்ன்றது. 75 வருஷம் அடிபட்டு, உதைப்பட்டு, 75 வருஷம் வரலாறுலாம் திமுக 50 வருஷம் எதிர்க்கட்சியா இருந்திருக்கான். 25 வருஷம் தான் அதிகாரத்துல இருந்திருக்கான். கட்டமைப்பு என்ன உனக்கு? அத சொல்லு. உன் கட்டமைப்பு என்ன? சாதாரண விளையாட்டுன்னு நினைச்சீங்களா? தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிறதுன்றது. தண்ணி குடிக்கிறான் திமுக, அண்ணா திமுக. லிட்ரலி தண்ணி குடிக்கிறான். பணம் மட்டும் இருந்தா பத்தாது. ஆனா பணம் இல்லன்னா காலி நீ. அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. பணத்தால மட்டும் நீ சாதிக்க முடியாது. ஆனா சாதிக்கணும்னா உனக்கு பணம் வேணும். ஆகவே இந்த விளையாட்டுல அவரு 26 அவருக்கான களம் அல்ல. ஏதாவது கூட்டணியில போனாரு, ஒரு 30 சீட்டு ஜெயிக்கிறாருன்னா, அவருக்கு அதுக்கப்புறம் அரசியல் ஸ்திரப்படும். ஆனா அதுல சில இழப்புகள் இருக்கும். பட் மக்கள் மன்றத்துக்கு போ முடியும். அதிகாரி நீ சொன்னதை கேட்டு நிப்பான். இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உன் கட்சிக்காரனை புடிச்சு போட்டான்னா, உன் கையில 30 எம்எல்ஏ இருக்கான்னா, எதிர்க்கட்சி தலைவரை வந்து ஃபோன் பண்ணினா, இன்ஸ்பெக்டர் பேசுவாரு. இப்ப நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னா எவனும் எடுக்க கூட மாட்டான். அப்ப கீழ கட்சிக்காரனை போட்டு அடி அடின்னு அடிப்பானுங்க. நீங்க என்ன அரசியல் பண்ணீங்க சொல்லுங்க? வாக்கு வங்கி அரசியல் இருக்க பெரிய பிரச்சனையே அதுதானங்க. 2வது கூட்டணி இல்லாம யாருமே ஜெயிக்கிறதில்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க. மோடியிலேருந்து, ராகுல் காந்தியிலேருந்து, ஸ்டாலின்லேருந்து, சந்திரபாபு நாயுடுலேருந்து எல்லாரும் இந்தியால வந்து வாக்கு வங்கி அரசியல்ல இருக்க அத்தனை பேருமே எல்லா கட்சியும் கம்யூனிஸ்டுகள் உட்பட கம்யூனிஸ்டுகள் ஏன் கூட்டணிக்கு போறோம்? இந்த விளையாட்டுன்றது கூட்டணி விளையாட்டுன்றது அது இல்லாம நீ வாக்கு வங்கி அரசியலுக்கு போவே முடியாது. சீமான் பண்ற தவறு அதுதானே. எத்தனை எலெக்ஷன்னாலும் அவர் தோப்பாரு. ஏன்னா இந்த ஃபண்டமெண்டலே அவருக்கு புரியல, அல்லது புரிஞ்சவர் அந்த முடிவு எடுக்கிறாருன்னு தான் நமக்கு தோணுது. அதே தானே விஜய்க்கும். கூட்டணி இல்லைன்னா நீ ஜெயிக்க முடியாது. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த அப்பா டக்கரும் எந்த கொம்பனாலையும் கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஜெயிக்கவே முடியாது. எவனும் ஜெயிச்சதும் இல்லை. ஜெயலலிதா கூட 2016 சிறிய கட்சிகளை சேர்த்து தான் ஜெயிச்சாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தனியா நின்னா தன்மானம் காப்பாடலாம் அபத்தமான பேச்சு. ஆகவே கூட்டணி இல்லைன்னா நீ கிரவுண்ட்லேயே இல்லை, நீ விளையாட்டுலேயே இல்லைங்க. அவ்வளோதாங்க. இந்த கேம்லேயே நீ இல்லை. யுவர் அவுட் ஆஃப் த கேம். கூட்டணி ஒன்று, பணபலம் ஒன்று. இது 2 கடந்து விஜய்க்கு ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் இது. அதாவது லீடர்ஸ் உடைய அந்த செல்வாக்கா? இப்ப ஸ்டாலின் இருக்காரு. இவரை தாண்டி விஜய் யோசிக்க முடியல எங்களால. எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவரை தாண்டி விஜய் அப்படி இருக்கா? இல்லை, அந்த ஃபேக்டரும் இருக்குது. அதோட முக்கியமாக நீ மாற்று அரசியல் என்ன முன்வைக்கிறன்றது தான். தனி மனித ஆளுமைகள், பர்சனாலிட்டி எல்லாம் 2வது தான் அவங்களுக்கும். ஏன்னா இப்போ ஸ்டாலின்னா திமுகவுடைய சில கொள்கைகள் காரணம். அண்ணா திமுகனா அதுக்கான கொள்கை ஆன்டி டிஎம்கேன்றது அவங்களோட ஒரு கொள்கை காரணம். சாஃப்ட் இந்துத்துவா ஒரு காரணம். அந்த மாதிரி என்ன கொள்கை உங்ககிட்ட இருக்கு? இவங்க 2 பேரையும் பிடிக்காத ஒரு டீம் தமிழ்நாட்டில் எப்பயுமே இருக்கு. அவங்க கொஞ்சம் எட்டி பார்ப்பாங்க ஒரு இல்ல காலத்துல. தனி மனித வேல்யூல கூட விஜய் அந்த இடத்துல வரலையா? இல்ல, இல்ல, சமீபத்துல பர்சனலா அவரை பத்தி நம்ம நல்லது கெட்டது எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. இது வரைக்கும் அவர் என்ன நிரூபிச்சிருக்காரு? இல்ல சார், தலைவருக்கான ஒரு இமேஜ் இருக்கும்ல. அததான் சார் சொல்றேன். அவர் இது வரைக்கும் என்னத்தை நிரூபிச்சிருக்காரு அதை சொல்லுங்க. பிளஸ் மைனஸ் 2மே சொல்றதுக்கு அவர் எதுவுமே பண்ணலையா? அவர் பாலிட்டிஷியனே இல்லையா சார்? இஸ் நாட் அட் ஆல் அ பாலிட்டிஷியன். அவர் இன்ன வரைக்கும் சினிமா நடிகர் தான். இப்பயும் போய் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு அவரு. கடைசி படம். அது கடைசி படமோ முதல் படமோ, நீ இன்ன தேதிக்கு நீங்க வந்து யுவர் நாட் அ ஃபுல் டைம் பாலிட்டிஷியன். எனக்கு அனுமதி கொடுக்கலான்லாம் புலம்பக்கூடாது. எல்லா காலத்துலையும் அப்படிதான் அனுமதி கொடுக்காம தான் இருந்திருக்கு. 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு 77 வரைக்கும் எத்தனை பேரை இழந்தாரு? 18 பேர் கட்சி தொண்டர்கள் பொலிட்டிக்கல் வயலன்ஸ்ல கொல்லப்பட்டார்கள். அரசியல் வன்முறையில் அதிமுக தொண்டர்கள் 18 பேர் 72ல கட்சி ஆரம்பிச்சு 77ல எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கிற வரைக்கும் கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பிரச்சனை. எந்த கட்சியுமே வளர்றதுக்கு. அதே மாதிரி திமுக 49ல ஆரம்பிச்சு 52 தேர்தலில் புறக்கணிச்சு 57லேருந்து 67 வரைக்கும் 10 வருஷம் காங்கிரஸும் அவங்களுக்கும் எவ்வளோ பெரிய மோதல்கள், எவ்வளோ படுகொலைகள். ஸோ இது காலகாலமாக நடக்கிறது தான். இது வரைக்கும் நீங்கள் என்ன உங்களை நிரூபிச்சிங்க அதை சொல்லுங்கள். இந்த 1.5 வருஷத்துல என்னத்தை நிரூபிச்சேன்? அன்றைக்கி சொல்கிறாரு அவர் செயற்குழுவில், எனக்கு வந்து அவங்க பாசிசனா நீங்கள் யார்? எனக்கு வந்து மக்களை சந்திக்கக்கூடாதுன்னு போலீஸ் தடை விதிக்குது. என்னை தடை விதிக்க நீங்கள் யார்? என்னை தடுக்க நீங்கள் யாருன்ற நியாயமான கேள்வி. இப்போ கிரவுண்டில் போய் சண்டை போடுங்க. அனுமதி கொடுக்கலன்னா தடையை மீறி அரெஸ்ட் ஆகுங்க. இது வரைக்கும் எந்த மக்கள் போராட்டத்தை நீங்கள் தலைமை தாங்கி நடத்துறீங்க சொல்லு? பரந்தூரில் சும்மா வேனில் நின்று பேசிட்டு போயிட்டீங்க. நிலத்தில் கால் பதிச்சு எந்த மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் போராடினீங்க சொல்லுங்கள்? ஆகவே அரசியலே உங்களுக்கு இல்லை. இதுக்கு மத்தியில் தான் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாக்கு வங்கி அரசியலில் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கூட்டணி இல்லாமல் நீங்கள் சைபர்.
மோடியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறாங்க. 2வது மிகப்பெரிய அளவில் பணபலம் இந்த அரசியலில் தேவை ஜெயிக்கணும்னா. அது ஏதாவது கூட்டணிக்கு போகாமல் உங்களால் அதை இருந்தாலும் எடுக்க முடியாது, பணத்தை எடுக்க முடியாது. செலவு பண்ணுறதுக்கு அவன் எடுப்போம், 2 பேரும் எடுப்போம். தனியாக நின்னா உங்ககிட்ட இருக்கும், எடுக்க முடியாது. இதுதான் சிக்கல். 2 பேரும் போட்டி போட்டு உங்களை நசுக்குவானுங்க. இந்த பக்கம் டிஎம்கே நசுக்கும், அந்த பக்கம் பிஜேபி நசுக்கும். எலெக்ஷன் கமிஷனோ போலீஸோ தேர்தல் நேரத்தில் அவங்க 2 பேரும் சொன்னால் கேட்போம், நீங்கள் சொன்னால் எவன் கேட்பான்? இவ்வளோ சிக்கல் இருக்குது. அதனால தானே கூட்டணிக்கு போகிறாங்க. ஏன் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் போய் திமுக அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு போகிறாங்க? தனியாக நின்னா எவன் உங்களுக்கு மதிப்பான்? அதை சொல்லுங்கள். ஒருவேளை 2021லயோ 19லயோ ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இல்லாத அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அப்போ ஒரு பார்வையில் அப்போ விஜய் இறங்கி இருந்தா ஏதாவது அப்போ வந்திருந்தாலும் இப்பயும் கூட்டணி போனால் தான் பருப்பு வேகும். நீ எப்போ வந்தாலும் நீ கூட்டணி இல்லைன்னா உனக்கு பருப்பு வேகாது. கருணாநிதி இருக்கும்போதும் ஜெயலலிதா இருக்கும்போதும் அவங்க செத்த பிறகும் நீ எப்போ வந்தினாலும், நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்றாலும் நீங்கள் கூட்டணி போனால் மட்டும்தான் தேர்தல்களை சந்திக்க முடியும். இல்லைன்னா சமுதாய இயக்கமாக போயிடுங்க. அது திராவிடர் கழகம் மாதிரி யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு சொம்படிச்சுக்கிட்டு அந்த மாதிரி போயிடுங்க. நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு போனீங்கன்னா கூட்டணி தான், இல்லைன்னா லெட்டர் பாடு பார்ட்டி தான். யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் 19 வந்தாலும் 20 வந்தாலும் 21 வந்தாலும் கொரோனாவுக்கு முன்னால் வந்தாலும் பின்னால் வந்தாலும் விஷயம் இதுதான். அலையன்ஸ் போறியா இல்லையா? வெற்றிகரமாக உன்னால் ஒரு கூட்டணிக்கு உள்ளே போக முடியுதா, இல்லை உன் தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க முடியுதா? இது 2மே உனக்கு இல்லைன்னா சைபர் பூஜ்ஜியத்துக்குள்ள ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்க வேண்டியதுதான். கண்ணதாசன் எழுதின மாதிரி. புரியுதா? இதுதான் உண்மை. நீங்க பிகினிங்ல இருந்து ஒரு விஷயம் சொன்னீங்க, பணம் 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 அதிகமா நிர்ணயிக்கும்னு. இன்னமும் தமிழ்நாட்டுல யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மனப்பான்மை அதிகமா இருக்கா? அந்த எண்ணம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், பணத்தால மட்டும் இந்த கட்சிகள் ஜெயிக்குதுன்னு நான் சொல்லலை. ஆனா ஜெயிக்கிறதுக்கு உனக்கு பணம் வேணும். இது 2த்துக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பணத்தால மட்டுமே ஜெயிக்கிறதுனா ஓட்டுக்கு பணத்தை தாண்டி மத்ததுக்கு பிராண்டிங் அப்படி. ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்னு பணமும் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். எனக்கு எவ்வளவு கொடுக்குறேன்றோம். இப்போ பை எலெக்ஷன்ல ஒரு ஓட்டுக்கு 1000 2000 3000 வரைக்கும் போகுது. ஜெனரல் எலெக்ஷன்ல 300 500 ரூபாய் கொடுத்தாகணும், இல்லைன்னா ஸ்விங் பண்ண முடியாது. அது தெளிவான விஷயம். அது இப்பயும் உஷார் பண்ணிட்டானுங்க 2 பேரும். 2 பேரும் அதுல ப்ரிப்பேர்டா இருக்கானுங்க. நடுப்புற போறவங்க கிராஸ் ஃபயர்ல மாட்டிப்பாங்க. பணத்தால மட்டும் மறுபடியும் சொல்லுகிறேன், பார்க்கக்கூடிய நேயர்களின் கவனத்திற்காக, பணத்தால மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீ பணத்தை பெரிய அளவில் செலவு பண்ணி ஆகணும். கோடிக்கணக்கில் நீ செலவு பண்ணி ஆகணும், கோடிக்கணக்கில். அது இந்த எலெக்ஷன்ல ரேட்டை ஏற்றிடுவானுங்க 2 பேரும். அதனால நீ மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன், திஸ் அசம்பிளி எலெக்ஷன் குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்றது கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ். அடிமாட்டு விலைக்குன்னு வாங்க 50 கோடி. அது அப்புறம் லிமிட் எவ்வளோ வேணால் போகலாம், 100 கோடி 200 கோடி கூட போகலாம். அது அவன் வசதியை பொறுத்தது, ஒவ்வொரு தொகுதியில் நடக்கிற கூத்தை பொறுத்தது, ப்ரெஸ்டிஜியஸ் பேட்டிலாக மாறும் சில இதெல்லாம். ஒரு தொகுதிக்கு 50 கோடியா தான்? ஒரு தொகுதி 50 கோடி மினிமம்ங்க சார். அசம்பிளி எலெக்ஷனுக்கு சார் எழுதி வச்சுக்கோங்க சார். நான் சொல்கிறத நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத நீங்கள் வாயை பொழப்பீங்க, இது உண்மை சார். எம்எல்ஏக்களுக்கு மாச சம்பளமே 1,20,000. அதெல்லாம் வந்து சம்பளத்தை நம்பி அவங்கலாம் வராங்க. 50 கோடி நீங்கள் எந்த எம்எல்ஏ, நான் உங்களை சேலஞ்சு பண்ணுறேன் சார். ஆஃப் த ரெக்கார்டை நான் சொன்னது பொய்யா தப்பா? நீங்கள் போய் அரசியல்வாதிகளை, விஷயம் தெரிஞ்ச அரசியல்வாதிகளை கேளுங்க சார், இப்படி சொல்கிறாரு அது உண்மையான்? இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் ஒரு அசம்பிளி தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாரு, அது உண்மையான்னு கேளுங்க. சரிங்க, உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாங்க. 25 கோடின்னு வச்சுக்கோங்க. 25 கோடி பெரிய அமௌண்ட்டா சின்ன அமௌண்ட்டா சொல்லுங்கள்? பெரிய அமௌண்ட். 20 கோடின்னு வைங்க சார். 50 கோடின்றதுல 60% டிஸ்கவுண்ட் கூட வைங்க. 20 கோடி வைங்க. எங்கே சார் இருக்குது 20 கோடி? யார்கிட்ட சார் இருக்குது? ஊர் தாலி அர்த்தவங்ககிட்ட தானே இருக்குது. அந்த 20 கோடி அவன் எதுக்கு போடுறான்? எடுக்கிறதுக்கு தான் போடுறான். சாலிடாக நீங்கள் 50 கோடின்னு பேசலாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனால் ஆவரேஜாக பேசுங்க. நீங்கள் 234 தொகுதி 50 கோடினா 10,000 கோடி. 10,000 கோடி இல்லாமல் இந்த எலெக்ஷன் இவங்க ஃபேஸ் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறீங்களா? அரே கமான் பாபா, 50 கோடிலாம் கம்மி அப்படி பார்த்தீங்கன்னா. வாயை பொழக்குறீங்க நீங்கள். சாதாரணன்ற நான் 50 கோடி. அப்போ இங்கே காமன் மேனுக்கு இந்த எலெக்ஷன் என்ன சம்மந்தம்? இவன் 2 பேரும் தான் செலவு பண்ணுவான். அவனுக்கு பின்னால் பிஜேபி ஷீல்டு இருக்குது, ஏடிஎம்கேக்கு. இவன் டிஎம்கேக்கு பவர் இருக்குது கையில். விஜய் என்ன இருக்குது? எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? அதை சொல்லுங்கள். இந்த கொடுங்கூத்துல எங்கே நிற்கிறீங்க நீங்கள்? இந்த மலை மாதிரி கூஞ்சிருக்குல்ல இந்த பாவம், இதில் நடுப்புற நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? இதெல்லாம் சாமானியனுக்கான தேர்தலா? மக்களை ஏமாற்றி தானே ஓட்டு வாங்குறான். இந்த மகாராஷ்டிராவில் பண்ணால, இப்போ அக்டோபரில் 6 மாதம் முன்னால் பார்த்தோம். அவன் 2,500 ரூபாய், அவன் 3,300 ரூபாய் 2 மாதம் கொடுத்தான். அதுக்கப்புறம் நிறுத்திட்டான். இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமா? குறைச்சிட்டான். 3,100ன்றதை 2,200 2,300 ஆக்கிட்டான்.
கொடுக்க முடியல. மக்களை ஏமாத்தி தானே இவங்க எலெக்ஷனை ஜெயிக்கிறானுங்க. எல்லாரையும் தான் நான் சொல்றேன், திமுக மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் சொல்றேன். வேற ஊரக வளர்ச்சித்துறைக்கு ஒதுக்குற பணத்தை இதுக்கு திருப்புறான். அவங்க மந்திரி சபைக்குள்ள அடிதடி நடக்குது. சிவசேனா மந்திரி கிட்ட இருக்க இலாக்கால சிறுதொழில் குறுதொழில் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒதுக்குற 400 கோடியை இதுக்கு திருப்புறான். அவனுக்கு தெரியாமலே திருப்புறான். அவன் வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு கத்துறான். நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், முடியல. இந்த 1000 ரூபாய் சத்தியமா ஏமா வந்தாலும் கொடுக்க முடியாது தமிழ்நாட்டில். எழுதி வச்சுக்கோங்க, 26க்கு பிறகு கஜானா காலி. தொடர்ந்து மக்களை ஏமாத்தி ஏமாத்தி தானங்க இவங்க ஜெயிக்கிறானுங்க அரசியல்வாதிகள். அந்த 1000 ரூபாய் ஸ்கீமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான ஸ்கீம் அது. ஒரு ப்ரொடக்டிவிட்டி இருக்கு அதுல. பச்சை லஞ்சம் இல்லை, நீ கொடுக்குற லஞ்சம் இல்லை. யோசிச்சு பாருங்க. மதிய உணவு திட்டம் அருமையான திட்டம் எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஏன்னா குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு வரதை அது உறுதிப்படுத்துது. இப்போ இடைநிற்றலை தடுக்குது. அதனால தான் கிராஜுவேட்ஸ் வந்தாங்க. +2ல் வந்து +2 வரைக்கும் பசங்களை கொண்டு வந்துட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அவள் கல்யாணம் பண்ணி புள்ள பெற்ற பிறகு 3 வருஷம் பொறுத்து கூட படித்து டிகிரி வாங்கி வக்கீலாகி ஜட்ஜ் ஆனவங்களாம் இருக்காங்க. அது காரணம் +2 வரைக்கும் இந்த படிச்சிடணும், எப்படியா படிச்சிடணும். அதை எது உறுதிப்படுத்துச்சு? சாப்பிட வழி இல்லாமல் தானே படிக்க குழந்தைங்க நிற்குதுன்னு தானே கொண்டு வராங்க. அது நீதி கட்சி காலத்தில் கொண்டு வந்ததை காமராஜ் மேலே எடுக்கிறாரு. எம்ஜிஆர் தான் பரந்தப்பட்ட அளவில் அதை கொண்டு போகிறார். அதே மாதிரி ஜெயலலிதா கொண்டு வந்த அந்த பெண் குழந்தைகளுக்கான இலவச சைக்கிள் திட்டம்ன்றது ஸ்கூலில் வந்து அது என்ஷூர் பண்ணுது. 10ஆம் கிளாஸோட நிற்கிற குழந்தைய 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தள்ளிட்டு வந்துடுது. எப்படி அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், லேப்டாப்ஸ் கொடுக்கறது. பட் இதெல்லாம் என்ன ஸ்கீம்? இந்த 1000 ரூபான்றது கொடுக்க முடியாத, நிறைவேற்ற முடியாத ஸ்கீம். அது மக்களை சோம்பேறிகளாக்கக்கூடிய ஸ்கீம் தான். சுகாதாரத்திலையும் கல்வியிலையும் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட். கண்ணு முன்னால் பார்க்குறோம்ல, மகாராஷ்டிராவில் கொடுக்க முடியாமல் நிறுத்துறான். ஆதி திராவிடர்களுக்கு போக வேண்டிய பணம்லாம் திரும்புதுங்க. தமிழ்நாட்டிலேயே ஃபண்டெல்லாம் திருப்பி விடுறானுங்க இந்த இலவசங்களுக்காக. ஆகவே இதில் எங்கே போய் நீங்கள் வந்து நிற்பீங்க, அதை சொல்லுங்கள். ஸோ அரசாங்கங்களே அப்படி மாறும்போது பொய் அரசாங்கம் சொல்லுதுங்க. தனிநபர்கள் சொன்னால் தப்பு, அரசாங்கம் சொன்னால் அது கொள்கை. ஆகவே விஜய் 2 கூட்டணிகளில் ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போக வேண்டும். கண்டிப்பாக அவரால் திமுக கூட்டணிக்கு போக முடியாது. அவரோட ஒரே ஆப்ஷன் அதிமுக கூட்டணி. அதில் சில நல்லது கெட்டது இருக்குது. தனியாக நின்றால் அவர் கண்டிப்பாக வந்து 26ல் படுதோல்வியை தழுவார். மேபி அதில் தப்பி போயிச்சாருன்னா 31 வரைக்கும் அது அவருக்கு வந்து அதை வந்து ஒரு பயிற்றுவிக்கும் தளமாக, பாடம் கற்கும் தளமாக, களமாக பார்க்கிறார் என்றால் 26ல் அவர் நிற்கலாம். மற்றபடி 26 அவருக்கான தேர்தல் அல்ல, 31 தான் அவருக்கான தேர்தல். விஷயங்களை பயிர் நன்றி சார், நன்றி.